இப்போ கணைய அழற்சி பாதிப்புக்கும் புற்றுநோய்க்கும் ஏதாவது ஒரு லிங்க் இப்போ இந்த ரெக்கரண்ட் கரெக்ட் எக்ஸாக்டாக சொன்னீங்க இல்லையா? இப்போ ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு வந்து பேன்கிரைட்டிஸ் வரும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு கணையம் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெக்கரண்ட் இப்போ ஜென்ரலாக அது ஜெனட்டிக் பேக்ரவுண்டு தான் வெரி காமன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபெமிலியலாக வந்துட்டுருக்கும். ஒரு சிலர் 60 இயர்ஸ்க்கு மேலே எஸ்பெஷலி இந்த ஸ்மோக்கர்ஸ் ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா அந்த கணையத்தில் வந்து ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக ஒரு சின்ன கட்டி ஃபார்ம் பண்ணி அந்த சின்ன கட்டி சரியாக கவனிக்காமல் கேன்சராக மாறிடும். யூஸ்வலாக அந்த பெரிய ஆம்புலரி ரீஜன் சொல்லுவோம், அந்த பெரிய ஆம்புலர் ரீஜனில் கேன்சர் வரும். அதுதான் வெரி காமன். ஜென்ரலாக அது 60 இயர்ஸ்க்கு மேலே வரும். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெக்கரண்ட் பேன்கிரைட்டிஸ் வந்து எஸ்பெஷலி பேன்கிரைட்டிஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா ஹெட்டு, நெக்கு, டெய்லு அன்சைட் 4 பார்ட்டாக பிரிப்போம். ஓகே. அதில் ரெக்கரண்ட் பேன்கிரைட்டிஸில் ஹெட்டு மட்டும் தலைப்பகுதி மட்டும் நல்லா வீங்கிடும். வீங்கிட்டு அதில் கால்சியம்லாம் டெபாசிட் ஆகி சுத்தமாக கணையம் வந்து வேலை செய்யாத மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும். கல் மாதிரி ஆகிடும் நீங்கள் தொட்டு பார்த்தா. ஏன்னா கணையம் வந்து சாஃப்ட் ஆர்கன். ஓகே. அது வந்து கல் மாதிரி ஆகிடும். இது வந்து டியூ கோர்ஸில் கேன்சராக மாறிடும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த ஒரு டெஸ்ட்லுமே அது கணையம் கேன்சராக மாறிடுச்சா இல்லை ரெக்கரண்ட் பேன்கிரைட்டிஸ் வந்து கணையம் கல் மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து கேன்சர் இருக்கா இல்லைன்னு தெரியுது தான். ஸோ இந்த கிரானிக் பேன்கிரைட்டிஸ் லீட்ஸ் டு கேன்சர் வந்து ஒரு காமன் என்டைட்டி.